ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடுத்த மாடல் போன வீடியோவில் நம்ம வந்து வால்டர்ஸ் மாடல் பற்றி எப்படி சம் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் மாடல் என்ன, இது ஒரு வித்தியாசமான சம், கொஞ்சம் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன மாடலுங்கிறதையும் நம்ம கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அது என்ன மாடலில் வருது, என்ன யார் சொன்ன, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதைங்கிறத நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். ஃபஸ்ட்டு, மிஸ்டர் ஏ இஸ் கான்டம்ப்ளேட்டிங் பர்ச்சேஸ் ஆஃப் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ரிட்டர்ன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னது? கே 0.10 சாரி 0.1 10%னால 0.1 அண்ட் ஆனுவல் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோத் கொடுத்ததுனால நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இந்த மாடல் வந்து கார்டன் மாடலில் தான் நம்ம க்ரோத் வச்சு போட போகிறோம். ஸோ கார்டன் மாடல்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து, கம்பெனிஸ் லாஸ்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர் ₹2. ஸோ டிங்கிறது ₹2 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இது ஒரு ஐட்டம்ஸ். இது கூட இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சடன்லி ஃபைன்ஸ் டியூ டு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அந்த வருஷம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, டிவிடெண்ட்ஸ் ஹவ் பீன் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். அது வந்து டிவிடெண்ட் வந்து எக்ஸம்ட் ஆயிடுச்சு. இதில் டேக்ஸ் நமக்கு டேக்ஸ் கிடையாது, அதனால் வந்து எக்ஸம்ட் ஆயிடுச்சு. இப்போது அது என்ன தான் எக்ஸம்ட் ஆனாலும் இம்போசிஷன், இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸையும் நம்ம இந்த டிவிடெண்ட் கேல்குலேஷனில் அக்கௌண்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த நியூ மாடல். சரி, ஃபஸ்ட் இதை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிருவோம், அடுத்து பொறுமையாக சொல்கிறேன். நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், D1 டிவைடட் பை KE மைனஸ் G. ஓகேவா? D1ங்கிறது என்னது, D0 ப்ளஸ் Gன்னு சொன்னேன். ஸோ D0 கொடுத்துட்டாங்க 2 ப்ளஸ் 0.5. ஸோ 1 ப்ளஸ் 0.05. இது ஏன் போடுறேன்னு தெரியும், க்ரோத்துங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுறேன். கேங்கிறது 0.1 மைனஸ் ஜிங்கிறது 0.05. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ 2 × 1.05 டிவைடட் பை 0.05 போட்டால் நமக்கு 42 கிடச்சிரும். இது பிஃபோர் பட்ஜெட்டு. இப்போ நம்ம ஆஃப்டர் பட்ஜெட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.20 பைசே, சாரி 20 பைசே வந்து குறையுன்றாங்க. ஸோ ஏற்கனவே 2ல் இருக்குது, 2ல் இருக்கிறது வந்து 0.2 குறைஞ்சிச்சுன்னா 1.8. இதுதான் வந்து ஆஃப்டர் பட்ஜெட் இருக்கிற டிவிடெண்ட்டு. இது போக வந்து ஒரு டேக்ஸ் ரேட் வரை 30% இருக்குது. ஸோ 1.8 × 1 + 0.05 எப்பவும் போல் நம்ம போனதில் எப்படி 2 × 1 + 0.05 போட்டோமோ அதே மாதிரி 1.8 × 1 + 0.05 போட்டாச்சு. டிவைடடில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நமக்கு வந்து ஃபுல் 10 கிடையாது, மொத்த 10ல் 30% டேக்ஸ் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது எவ்வளோ, 0.7 தான். ஏன் 0.07 தான். ஏன் 0.07 போடுறோம், மொத்தம் இருக்கிறது 0.10, அதில் 30% போச்சு. ஸோ 0.10ல் 30% போச்சுன்னா 0.07. க்ரோத் ரேட் சேம். இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கான ஆஃப்டர் பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுதான் வந்து கார்டன் மாடல் வச்சு ஒரு சம் எப்படி போடுறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாடலில் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸில் சம்ஸ் வரும். ஃபார்முலாவை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. D1 கொடுத்துருக்காங்களா, D0 கொடுத்துருக்காங்களா, அதை நல்லா பார்க்கணும். ஏன்னா சில இதில் வந்து கரண்ட் இயர்னு கொடுப்பாங்க, அப்போ போய் திரும்பவும் நம்ம க்ரோத்தை ஆட் பண்ணிடக்கூடாது. கரண்ட் இயர்னு கொடுத்தாங்கன்னா டோட்டலாக இருக்கிறத டேரெக்டாக எடுத்துக்கணும். இந்த சம்மில் நமக்கு கரண்ட் இயர் கொடுக்கல, ப்ரீவியஸ் இயர் கொடுத்ததுனால தான் பாருங்கள், கம்பெனிஸ் லாஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து க்ரோத்தை ஆட் பண்ணுறோம். இல்லைனா டேரெக்டாக இந்த D1 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதுதான் கார்டன் மாடல். இதோட நமக்கு டிவிடெண்ட் பாலிசி ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் லிவரேஜ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.